பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 41வது அதிகாரம் 11வது வசனம். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் என்று சங்கீதக்காரன் அழகாய் சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாகவே சத்துருவாகிய பிசாசினால் போராட்டம் இருக்கிறது. அவன் சில நேரங்களில் சில மனிதர்களை நமக்கு விரோதமாக ஏவி நம்மோடே யுத்தம் செய்ய வகை தேடுகிறான். இந்த சூழ்நிலையை கடந்து வந்த சங்கீதக்காரன் சத்துரு என்மேல் ஜெயங்கொள்ள தேவன் அனுமதிக்கவில்லை என்று தைரியமாய் சொல்லுகிறார். எப்படி அவரால் தைரியமாக சொல்லப்படுகிறது? எதற்காக கர்த்தர் சத்துரு தாவீதை மேற்கொள்ள விடவில்லை என்று சற்று யோசித்து பார்க்கும்போது சங்கீதம் 41வது அதிகாரம் 1வது வசனத்திலே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதை தியானிக்கும் போது ஒரு முறை தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டதாம். ஆனால் தாவீதோ அந்த துஷ்ட மிருகங்களை தொடர்ந்து போய் அவைகளை அடித்து அவைகளின் வாய்க்கு அந்த ஆட்டை தப்புவித்தான் என்று வாசிக்கிறோம். ஒரு ஆடுதானே, பிடித்து கொண்டு போகட்டும் என்றோ அல்லது அந்த துஷ்ட மிருகங்கள் என்மேல் பாய்ந்து என்னை கொன்றுவிடுமே என்று அஞ்சியோ அந்த மந்தைகளை அப்படியே விட்டுவிட்டு ஓடிவிடாமல் அந்த துஷ்ட மிருகங்கள் தன்மேல் பாய்ந்து தன்னையே கொன்றுவிடும் என்று அறிந்திருந்தும் அவைகளுக்கு விரோதமாக தன் உயிரையும் பணையும் வைத்து போராடி அந்த சிறுமையான வாய் பேச முடியாத ஆடுகளுக்கு இரக்கம் பாராட்டி அந்த மந்தையை தப்புவிட்டான். அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருக்குள் வழிநடத்தி அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து விடாதபடிக்கு கவனமாய் ஆட்சி செய்து ஜனங்களை பாதுகாத்து வழிநடத்தினான். அப்படிப்பட்ட ராஜாவுக்கு விரோதமாக யுத்த மனுஷர்கள் எழும்பும் போது கர்த்தர் சும்மா இருப்பாரா? சங்கீதம் 41:1 சொல்லப்பட்டிருக்கிறது போல சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவனாய் இருந்த தாவீதை கர்த்தர் தாமே அவனுக்கு விரோதமாய் எழும்பினதான சத்துருக்களை சிதறடித்தார். அந்த சத்துருக்கள் தாவீதை ஒருபோதும் ஜெயங்கொள்ளாதபடிக்கு அவரே வேலியடைத்து பாதுகாத்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் மற்றவர்களுக்காக இரக்கம் பாராட்டுகிறோமா? சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறோமா? திறப்பின் வாசலிலே நிற்கிறோமா? அப்படி நாம் செய்வோமே ஆனால் கர்த்தர் தாவீதுக்கு செய்தது போல நமக்கும் நம்முடைய சத்துருக்களுக்கு சரி கட்டி அவர்கள் நம்மை ஜெயங்கொள்ளாதபடிக்கு பாதுகாப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமேன்.